மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். மீண்டுமாக ஒரு வீடியோ பதிவின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை தியானித்து பார்ப்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிக பெரிதான இந்த பாக்கியத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பல வீடியோக்கள் மூலமாக தேவனுடைய வசனத்தை நான் உங்களோடு தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அவைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரத்திலே புனிதர்களை வழிபடலாமா என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தின் வேத வார்த்தையின் ஆதாரத்திலே அல்லது திருவிவிலியத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற திருவசனத்தின் ஆதாரத்தை மையமாக வைத்துக்கொண்டு உங்களோடு தேவ வார்த்தையை, சத்தியத்தை, உண்மையை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆகையினாலே அவைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவைகளினாலே நீங்கள் சத்தியத்தை அறிந்திருப்பீர்கள் என்றும், அவைகளினாலே சத்தியத்தை அறிந்ததினாலே நீங்கள் விடுதலை அடைந்திருப்பீர்கள் என்று சொல்லியும் நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக இந்த வாரத்திலே இந்த வீடியோ பதிவின் மூலமாக தேவ தூதர்களை நாங்கள் ஆராதிக்கலாமா, தேவ தூதர்களை நாங்கள் வழிபடலாமா, வணங்கலாமா என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கின்ற வார்த்தையை, வசனத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது திருவிவிலியத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தையை, வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் தியானித்து பார்த்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆகையினாலே ஃபேஸ்புக் மூலமாக அல்லது இன்ஸ்டாகிராம் மூலமாக அல்லது யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்குள்ளாக தேவனுடைய வசனத்தினுடைய ஆழங்களையும் உண்மையையும் அறிந்து கொண்டு மனம் திரும்புதல் உங்களுக்குள்ளே உண்டாகும் என்றும், மனம் திரும்புதல் உண்டாகும் பொழுது நீங்கள் மெய்யான ஒரே தேவனை அவர் எப்படி எதிர்பார்க்கிறாரோ, அவர் எப்படிப்பட்ட கட்டளை சட்டங்களை, எப்படிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் அவரை ஆராதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் தேவ வார்த்தையின் அடிப்படையிலே கற்றுக்கொண்டு உங்களுடைய ஆராதனை முறைமையை நீங்கள் மாற்றுவீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அநேகமாக தேவ தூதர்களை ஆராதிக்கின்ற அல்லது தேவ தூதர்களை வழிபடுகின்ற ஆராதனை கத்தோலிக்க திருச்சபையிலே, கத்தோலிக்க ஜனங்கள், கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் மத்தியிலே காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய வீடுகளிலே, வாசல்களிலே மீகாவேல் தேவதூதன் என்று சொல்லி ஒரு படத்தை அவர்கள் கொழுவி வைத்திருப்பார்கள். அவர்களுடைய பாரம்பரியம் மூலமாக, அவர்களுடைய கலாச்சாரங்கள் மூலமாக, அவர்களுடைய சந்ததி சந்ததியாக, அவருடைய தாய் தகப்பன் மூலமாக அவர்கள் சொல்லப்பட்ட அந்த மத நம்பிக்கை, அந்த மத நம்பிக்கையின் மூலமாக மத வழிபாட்டு முறைமைகளை அவர்கள் பின்பற்றி கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கலாம். என்ன சந்ததி சந்ததியாக என்ன முறைமைகளை நாங்கள் பின்பற்றினாலும் நாங்கள் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே விடயம், திருவிவிலியத்திலே அல்லது பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் எப்படியாக நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாங்கள் அநேக நேரங்களிலே தேவனுடைய திருவசனத்தை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு எங்களுடைய திருச்சபைகளிலே ஊழியர்கள் எங்களை வழிநடத்துகிற பிரகாரமாக, ஊழியர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பிரகாரமாக நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிப்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசு தந்திரமாக ஏற்படுத்துகின்ற ஒரு வஞ்சிப்பான காரியம். நாங்கள் பிசாசினுடைய காரியங்களிலே கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நாங்கள் தேவை இல்லாத காரியங்களை எங்களுடைய மத நம்பிக்கைகளாக, எங்களுடைய வழிபாட்டு முறைகளாக நாங்கள் பின்பற்றுகிறதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய நாளிலும் கூட தேவ தூதர்களை ஆராதிக்கலாமா என்கிற இந்த வீடியோவின் மூலமாக ஒரு தேவ தூதன் பரிசுத்த வேதாகமத்திலே அல்லது திருவிவிலியத்திலே நான் சொல்லுகிற, வாசிக்கின்ற இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து பார்க்கிறதன் மூலம், நீங்கள் அதை வாசித்து பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு தெளிவு உண்டாகும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஒரு தேவ தூதன் சொல்லுகிறான், நாங்கள் அவனை ஆராதிக்கலாமா, ஆராதிக்க முடியாதா என்று சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். என்னோட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். பரிசுத்த வேதாகமமாக இருந்தால் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் உங்களுடைய கரங்களிலே
திருவிவிலியம் வைத்திருந்தீர்கள் என்றால் திருவெளிப்பாடு 22வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 22வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை நாங்கள் வாசிக்க இருக்கிறோம். இந்த வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது: யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது திருவெளிப்பாடுகள் அது வெளிப்படுத்தின விசேஷம். இந்த புத்தகத்தை எழுதினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மிகவும் அன்பான நெருக்கமான சீஷனாக இருந்த யோவான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்பொழுது யோவான் இந்த புத்தகத்தை எழுதும் பொழுது யோவான் பல காரியங்களை இந்த புஸ்தகத்திலே பல அதிகாரங்களிலே எழுதி வந்து கடைசியாக இந்த காரியத்தை எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது இவர் தேவதூதனை, இவருக்கு அந்த வெளிப்பாடுகளை கொடுத்த, வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தல்களை தரிசனத்திலே காண்பித்த தேவதூதனை இவர் வழிபட ஆயத்தம் ஆகும் பொழுது அந்த தேவதூதன் சொல்லுகிறான், நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன் தான், ஆகையினாலே நீ தேவனை தொழுதுகொள், நீ தேவனை தொழுதுகொள். ஆகையினாலே அன்பானவர்களே, நாங்கள் தேவனைத்தான் தொழுது கொள்ள வேண்டும் இல்லையா? தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்க வேண்டும் இல்லையா? தேவன் ஒருவரைத்தான் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் இல்லையா? நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாங்கள் தேவனுக்கு கொடுக்காமல் தேவனுக்கு கொடுக்கின்ற காரியங்களை, தேவனுக்கு கொடுக்கின்ற மகிமையை, தேவனுக்கு கொடுக்கின்ற வழிபாடை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் பல காரியங்களுக்கு கொடுக்கின்றோம். அதான் என்னுடைய முந்தைய வீடியோவிலே நீங்கள் பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரியும். புனிதர்களை வழிபடுகிறோம். புனிதர்களை நாங்கள் திருவிழா காலங்களிலே வீதிகளிலே நாங்கள் ஊர்வலமாய் கொண்டு போகிறோம். அதே நேரத்தில் அவர்களுக்கு மாலை பூக்களை நாங்கள் தூவுகிறோம். அதே போல தேவதூதர்களையும் வழிபடுகிற காரியம் எங்களுக்குள்ளே இருக்கிறது அல்லவா? இதே போல வெளிப்படுத்தல் விசேஷம் திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் நாங்கள் வாசித்து பார்ப்போம். அந்த வார்த்தையும் இதே போல ஒரு சம்பவம் தான் அங்கே நடக்கிறது. யோவான், சீஷனாகிய யோவான் தேவதூதனுடைய காலிலே விழுந்து வணங்க முற்படும் பொழுது அங்கே அந்த தேவதூதன் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். 19ஆம் அதிகாரம் 10வது வசனம்: அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். யோவான் தேவதூதனுடைய பாதத்திலே விழுகிறதை அவரே சொல்லுகிறார். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். இங்கே தேவதூதன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக பரிசுத்த வேதாகமத்திலும் சரி, திருவெளிப்பாடு புஸ்தகத்திலும் சரி, அல்லது திருவிவிலியத்திலும் சரி தெளிவாக தேவ வசனத்தை, திருவசனத்தை எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவதூதன் சொல்லுகிறான், நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன், நானும் உன்னை போல ஒரு வேலைக்காரன் தான், ஆகையினாலே நீ தேவனை தொழுதுகொள், நீ தேவனை ஆராதனை செய், என்னை நீ ஆராதனை செய்ய வேண்டாம். நான் ஆராதிக்கப்படத்தக்கவன் அல்ல, ஆராதனைக்கு பாத்திரவானும் அல்ல, நீ பாத்திரவானாகிய ஒரே கர்த்தரை நீ தொழுதுகொள், ஆராதனை செய் என்று சொல்லி சீஷனாகிய யோவானுக்கு, யோவானை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன், மிகவும் நெருக்கமானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, மிகவும் அன்பான சீஷன். தன்னுடைய தாயை கூட அவருடைய சிலுவை மரணத்தின் பொழுது பாரம் கொடுத்தது யோவான் சீஷனிடத்திலே தான். அதை நாங்கள் வேதத்திலே சுவிசேஷ புத்தகங்களிலே நாங்கள் வாசிக்க முடியும். ஆகையினாலே நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோமா அல்லது தேவ தூதர்களை, தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய பணிவிடை செய்கின்ற தேவ தூதர்களை ஆராதிக்கிறோமா? நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏன் நான் இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசுகிறேன் என்று சொன்னால், நீங்களும் யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறதின்படி சத்தியத்தை அறிவீர்கள், நீங்களும் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினாலே நீங்கள் விடுதலை அடைந்து
தேவனை விடுதலையோடு உங்களுடைய இந்த பூமியிலே இருக்கிற நாள் முழுவதும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு பேரிலே அநேகமான வஞ்சிப்புகளை, பொய்களை பிசாசு இன்றைக்கு நுழைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் இதெல்லாம் கடவுளுக்கு பிரியம், ஆண்டவர் இதெல்லாம் பிரியப்படுவார் என்று சொல்லி செய்கிற கிரிகைகள் எல்லாவற்றிலும் பிசாசினுடைய காரியங்கள், பிசாசு மகிமைப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகையினாலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும்படிக்கு தேவ வார்த்தையை தேவனுடைய ஊழியக்காரனாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்துகிற படியினால் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். யோவான் 17:17 சொல்லுகிறது, எது சத்தியம் என்று சொல்லி, அவருடைய வேதமே சத்தியம், அவருடைய வார்த்தையே சத்தியமா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் தெளிவடைய இருக்கிறோம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாங்கள் வாசிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 18வது 19வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, கணுக்களாலும் கட்டுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், அதாவது தலையை பற்றி கொள்ளுதல் என்றது இயேசு கிறிஸ்து, அவர்தான் நம்முடைய தலையாய் இருக்கிறார். அவர்தான் முதலாக மரித்தார் மனிதனுடைய பாவங்களுக்காக. அவர் ஒருவர்தான் மனிதனுடைய பாவங்களுக்காக மரணத்தை விட்டு 3ஆம் நாள் உயிர் தெழும்பினவராய் இருக்கிறார். ஆகையினாலே அவர்தான் எல்லா மனுஷனுக்கும் தலையாய் இருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 4:12 வாசித்தால் தெரியும், வானத்துக்கு கீழெங்கும் பூமிக்கு மேலெங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அன்றி வேறு எந்த நாமமும் மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு, மனிதர்கள் விடுதலை அடையும்படிக்கு அங்கே அருளப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை என்று தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் லூக்கா என்கிற ஊழியக்காரன் மூலமாக எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினாலே தலை அது இயேசு கிறிஸ்து. நாம் பற்றிக்கொள்ள வேண்டியது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று. அன்பானவர்களே, அநேகர் தேவ தூதர்களை தங்களுடைய ஆராதனைகளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். விசேஷமாக எனக்கு அருமையான கத்தோலிக்க சகோதரர்களே, கத்தோலிக்க சகோதரிகளே, இந்த செய்தியை நீங்கள் பார்த்தால், நான் வாசித்த இந்த வசனங்களை எடுத்து உங்களுடைய திருவிவிலியத்திலே நீங்கள் பார்த்து தெளிவடையுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏனென்று சொன்னால் அவருடைய வருகையின் நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. வருவேன் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரத்தில் வர இருக்கிறார். பூமி முழுவதும் பலவிதமான பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 60 சொல்லுகிறது, பூமியை இருளும் ஜனங்களை காரிலும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்பதாக. ஆகையினாலே இருளான நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருளிலே பிரகாசிக்கிறதான இந்த வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது, நிச்சயமாக நான் 100க்கு 100 வீதம் அல்ல, 100க்கு 1000 வீதம் சொல்லுகிறேன், உடைய வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஏனென்றால் அன்று காற்றையும் கடலையும் அதட்டின அதே தேவன், அந்த படகிலே இருந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறபடியினாலே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆகையினாலே மத்தேயு 4:10 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை பார்த்து சொன்னது போல, நீ உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அன்பானவர்களே, நான் வாசித்த இந்த வார்த்தைகள், உங்களோடு பேசிய ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நிச்சயமாக கேட்டிருப்பீர்கள், பார்த்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமாக, மிக ஆசீர்வாதமாக மாத்திரமல்ல, மிக ஒரு வித்தியாசமான ஒரு மனம் திரும்புதலை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் இந்த வீடியோக்கள் மூலமாக ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு பேசுவார். என்னுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ், என்னுடைய டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனிலே கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக பரிசுத்த வேதாகமத்திலே இருந்து சத்தியங்களை அறிந்து கொள்ள விரும்பினால், இன்னும் அதிகமாக நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை
மாற்றுவதற்கு ஆண்டவர் ஆசையாக விருப்பமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை தொடர்ந்தும் ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.